அத்தனை புருஷர்களையும் கொண்டு வருகிறார். ஆனால் எந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளை கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று பார்வோன் சட்டம் போட்டானோ அதே இடத்துல இருந்து 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களை வளர பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா சத்துருவுக்கு தளர பண்ண முடியாது. அவர் வழக்காடுவார். பல நேரத்தில் நம்முடைய கேள்வி மோசே கேட்டது போலதான். யாத்திராகமம் 5:23 ஆண்டவரே, அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையே ஆண்டவரே, அவன் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கிறான். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. ஆமென். அவர் வழக்காட ஆரம்பிச்சா சத்ருவுக்கு நிக்க முடியாது. துன்மார்க்கரையோ காற்று பதரை பறக்கடித்து கொண்டு போவது போல துன்மார்க்கரை கொண்டு போவார். ஆமென். 2வது யோவேல் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I am strong. அவர் சிறையிருப்பை திருப்பும் போது பலவீனனை பலவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். யேசபேல் சொல்ற நாளைக்கு இந்நேரத்தில் இவன் கதையை முடிப்பேன் என்று எலியாவை குறித்து சோர்ந்துட்டார். சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். அவ்வளவுதான், எல்லாம் போச்சுன்னு படுத்துட்டார். ஆமாம், அவரே கல்லறை கட்டி படுத்தது போல. ஆமே, எதுக்கு அங்க ஏதோ ஒரு இடத்துல சாகணும், நல்ல இடத்துலயா இந்த இடத்துல நான் படுத்துறேன். ஆமே, சிலர் சர்ச்சில் இடம் பிடிப்பாங்க, சிலர் கல்லறையில கூட இடம் பிடிப்பாங்க, விடவே மாட்டாங்க, இப்படித்தான் நிற்பாங்க. இங்கதானா சரி போங்கன்னு போக மாட்டாங்க. அதாவது அப்படியே சூறை செடிக்கு கீழே படுத்துட்டார். சாப்பாடு வச்சிருக்கு, சரி சாப்பிட்டுட்டு படுப்போம், சும்மா வெறும் வயிற்றுல சாப்பிட்ட ஒருவேளை கேஸ் பிடிச்சிட்டான், அதனால சாப்பிட்டு படுத்தாச்சு. தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அங்க கர்த்தர் பலவீனனை பலவானாக்கி நடக்க வைக்கிறார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்தீரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே, நமக்காய் பலவீனம் பலவான் என்று சொல்வான், தரித்தீரன் செழித்திடுவான். தேவனின் இதுவே நமக்காய் நன்றி. பலவீனப்பட்டிருக்கிறீங்க, சிறையிருப்பு. அப்படி பலவீனப்பட்டதுனால தானே யோசேப்பு ஒரு பாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, இப்படி போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இன்னொருத்தண்ட போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சிறையிருப்பு ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும். ஆனா சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தா அந்த பாத்திரக்காரனுக்கும் சேலரி கொடுக்கிறது, ஆகாரம் கொடுக்கிறது இந்த யோசேப்பாதான். சிறையிருப்புல இருந்ததுனால தானே போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அழைக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்ல சிறையிருப்பை திருப்பும் அக்காலத்துல. இன்னைக்கு நீ சிலர் சார்ந்து எதிர்பார்த்து நிக்கிற சூழ்நிலை, ஆனா என்னைக்கு அப்படி இருக்காது. இயேசுவின் நாமத்துல பாரத்தோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளங்களுக்கு கர்த்தருடைய பீடத்திலிருந்து கர்த்தருடைய தாசராக இந்த வார்த்தையை சொல்றேன், உன் பலவீனம் மாறும், உன் சரித்திரம் மாறும். பலவீனன் பலவான் என்று சொல்வான். 3வதாக பரிசுத்தப்படுத்தி அவர் வாசமாயிருப்பார். யோவேல் 3:17, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து வருவதில்லைன்னா இனி ஒரு சிறையிருப்புக்குள்ள உன்னை நான் விட மாட்டேன். அதுக்குதான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதனாலதான் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு என்னென்ன, ஒரு சிறையிருப்பு மாறினா போதும், அதுக்கப்புறம் எப்படியாவது வாழ்ந்துடலாம். அப்படிலாம் வாழ முடியாதுங்க. கர்த்தர் வாசம் பண்ணணும். அதுக்கு பரிசுத்தம். மீட்கப்பட்டவர்கள் தான் சுத்திகரிப்பு. இஸ்ரவேல் இவர் இரத்தத்தால மீட்டு கொண்டு வருகிறார், பிரமாணத்தினால, வசனத்தினால. அதனால அந்த வசனத்தை அடிக்கடி கேட்க வைக்கிறார்னாலே கர்த்தர் நம்மில் வாசமா இருக்க விரும்புகிறார்.
பரிசுத்தப்படுத்தி வாசமா இருக்கிறார். நான்காவது, நிறைவான நன்மையை கட்டளையிடுகிறார். அதுதான் யோவேல் 3:18. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். ஆமே, உன் வாழ்வின் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கு. ஒரு ஊற்று புறப்படும், ஒரு ஊற்று புறப்படும், ஒரு ஊற்று புறப்படும். உன் சிறையிருப்பிலிருந்து நீ வந்து பாரு. அதான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. அந்த ஊற்றின் ஆரம்பமே எங்க தெரியுமா? நம்முடைய கண்ணீர். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, தலைமுறை நிற்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3:20. ஆனால் யூதாவோ சதா காலமாகவும், எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டு இருக்கும். ஆமென். சிறையிருப்பு மாறினா நாளைக்கு நாம இல்லைன்னாலும் நம்ம தலைமுறை நிற்கும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக. சத்துரு நம்மை வேரோடு தான் அழிக்க பார்த்தா இல்ல. ஆமே, மாறாவை மதுரமாக்க மரம் முழுவதையும் வெட்டி போடல, கிளைதான் நறுக்கப்பட்டது. சில கிளைகள் நறுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் இருக்கலாம், ஆனாலும் வேர் இன்னும் இருக்கிறது. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வேலை செய்ய தொடங்கிட்டா என் முன்னாக இருக்கிற இரும்பு கதவு அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து தானாக தானாக மகிழ்ச்சியும் மகிமையும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ராதானாமரே அதி சீக்கிரத்தில். ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் இந்த லேசான ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. எஸ், இந்த சிறையிருப்பு மாறும்போது ஈடு இணையில்லா மகிமை. நல்ல கைகளை தட்டி சோர்ந்து சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்க. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா. ஆமென். glory. சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென், ஆமென். ஓதலாம் ராத்தனரா கடலே
காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். Glory. Sharabalaka Tarara. Amen. சோர்ந்து போக நான் சோர்ந்து போக மாட்டேன். Hallelujah. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுங்க, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். ஆமென். ஜீசஸ். ஆமென். ஆகும் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆமென் ஆமென். ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்பா, உங்க மகத்துவத்தை நான் சொல்லி துதிக்கணும். என்னை சுத்தி இருக்கிற புறஜாதிகள் சொல்லணும், கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை. இந்த கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். இந்த கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். இன்னைக்குள்ள ரேமா இதுதான். உன் கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும், கம்பீரமாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன சொல்ல வைக்க போகிறா, என்ன சொல்ல வைக்க போகிறா?